ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு ஆக்ஷன் சைஃபை கதையா ரிலீஸ் ஆன வார் மிஷின் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆர்மியில வேலை பார்த்த நம்ம கதையோட ஹீரோ அந்த வேலையை விட்டுட்டு ஒரு ஆர்மி ரேஞ்சர் ஆகணும்னு சொல்லிட்டு 8 வாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்க்கு வருவான். எல்லா விதமான தேர்வுகள்லயும் பாஸ் ஆன ஹீரோ கடைசியா ஒரு தேர்வு இருக்கும். அதாவது ஒரு சின்ன டம்மியான பிளைட்டை ரெடி பண்ணி அதுல ஒரு சில மக்கள் மாட்டி இருக்க மாதிரியும் நம்ம ஆளுங்க அவங்கள காப்பாத்திட்டு இங்க கொண்டு வர மாதிரியும் இவங்களுக்கான கடைசி ஒரு மிஷின் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்க அந்த ஷிப்பை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. பாம்ப போட்டு முதல்ல அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிரிகளோட லொகேஷனுக்கு போயிட்டு கடத்தப்பட்ட மக்களை காப்பாத்தலாம்னு நினைப்பானுங்க. ஆனா குண்டு வச்சதுக்கு அப்புறம் இவங்க உயிரை காவு வாங்குற அளவுக்கு படுபயங்கரமான ஒண்ணு தேடி தேடி இவங்கள வேட்டையாட ஆரம்பிக்குது. உண்மையாவே நம்ம ஹீரோவை வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன? கடைசியில இந்த ரேஞ்சர் விளையாட்டுக்கு வந்த மொத்த பேரும் உயிர் தப்பிச்சாங்களா, இல்லனா அந்த உயிரினத்துக்கிட்ட மாட்டி உயிரை விட்டாங்களா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவங்க நிறைய கான்வாய் ட்ரக்ல அவங்களோட பாதுகாப்பான ஆர்மி கேம்போட எல்லை பகுதியை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட வண்டி மொத்தமா ஸ்டாப் ஆகி போகுது. இப்ப இந்த வண்டியை சரி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு இன்னொரு அமெரிக்க ராணுவத்தோட ட்ரக் வருது. உள்ள இருந்து ஒருத்தன் பெட்டியை தூக்கிட்டு இறங்குறான்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆக்சுவலா இந்த ராணுவத்தோட வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதை பிரிச்சு மேயக்கூடிய பக்காவான இன்ஜினியர் இவன். வண்டியை விட்டு இறங்கினவ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எந்த முட்டா பையன்டா இந்த ஆர்மி டீமோட லீடர்னு கேட்பான். ஏய், யார பார்த்து என்ன சொல்லுதுன்னு ஒரு தாடிக்காரன் வெடுக்குன்னு சண்டைக்கு ஓடி வரான். ஐயோ, பெரிய பஞ்சாயத்தாக போதும்னு நினைச்சா அதான் கிடையாது. அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிரிக்கிறானுங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. சொல்ல போனா 2 பேரோட கைகள்லயும் ஒரே மாதிரியான டேட்டுவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவும் வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது கார்பரேட்டர் காலி ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் வண்டியை பக்காவா ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப நடக்கும் போது தம்பிக்காரன் உள்ள வரான். டே அண்ணா, அடுத்த மாசம் ஆர்மி ரேஞ்சருக்கான செலக்ஷன் நடக்க போகுது. சரிடா, இப்ப அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? டே மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம்ல, எப்பாடுபட்டாச்சும் நீயும் நானும் ரேஞ்சர் ஆகிறோன்னு. அட பாவி, அந்த ப்ராமிஸ் பண்ணி 18 வருஷம் ஆகுதுடா. அதனால என்ன, நான் எதையும் மறக்கல. இந்த பாரு, ஆர்மி ரேஞ்சர் காஸ்டியூம்ல மத்த சோல்ஜர்ஸை விட நம்ம முன்னாடி நெஞ்ச நிமித்தி நடந்து போகும்போது அது எப்படி இருக்கும்? ஆமா, மாசா தான் இருக்கும். ஆனா எனக்கு வயசாயிடுச்சே, என்னால அந்த செலக்ஷனுக்கு வர முடியுமான்னு தெரியல. எப்பா, அதை பத்தி கவலைப்படாத, நான் உனக்கான எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். உனக்கு இன்னும் நிறைய வருஷம் எலிஜிபிள் இருக்கு. சரிடா தம்பி, உன்னோட ஆசையை ஏன் கெடுப்பான, நானும் உன் கூட வரேன்னு ஹீரோ ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு ஹீரோ கிளம்பும் போது சடனா எங்க இருந்தோ எதிரிகளான தாலிபன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராக்கெட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணதால அங்க இருந்த நிறைய ட்ரக்ஸ் அப்படியே வெடிச்சு சிதறுது. அதுல முக்கியமா ஹீரோவோட தம்பி இருந்த ட்ரக்கும் காலியாகுது. கலவரத்துக்கு நடுவுல காயம்பட்ட ஹீரோவும் அறமயக்கத்தோட திரும்ப எழுந்து நிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த இடமும் சுடுகாடா மாறி போகுது. இவனோட கால் முட்டியிலையும் ஒரு கட்டை குத்தி இருக்கு. இருந்தாலும் அதை புடுங்கி போட்டுட்டு தம்பிக்கு என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்கும்போது பாவம் அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப நடந்த சம்பவங்களை ஒரு கனவா நினைச்சு பார்த்து படார்னு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். இதெல்லாம் நடந்து 2 வருஷங்கள் ஆயிடுச்சு. நடந்த சம்பவங்களையே திரும்ப திரும்ப ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தூங்கியே பல நாட்கள் ஆகுது. அதனாலேயே அடிக்கடி டேப்லெட் எடுக்கிறதும் வழக்கம். கடைசியா தம்பிக்காரன் ரேஞ்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பால, அவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஹீரோ இப்ப அந்த ரேஞ்சருக்கான ட்ரைனிங் வந்திருக்கான். இவங்க கிட்ட இருக்க எல்லா உடைமைகளையும் வாங்கிப்பாங்க. பெயர்களுக்கு பதிலா நம்பர்ஸை கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோ பார்க்கக்கூடிய ஆளு, ஏண்டா நீ ஏற்கனவே 3 முறை வந்து ஃபெயில் ஆயிட்டியே, சரி அது பரவாயில்ல விடு, உனக்கு டீமை லீட் பண்ற அளவுக்கு திறமை இருக்கு, உன்னை லீடர் ஆக்கவா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்கிறான். அதுக்கப்புறம் இந்த இடத்தோட கேப்டன் மொத்த டீமையும் நிக்க வச்சு, இந்த பாருங்க பசங்களா, இந்த ஆர்மி ரேஞ்சர் ஆகணுங்கிறத பல பேரோட கனவா இருக்கு. இங்க நடக்க போற இன்னும் 8 வாரத்துக்கான பயிற்சியில உங்கள யாரு தேர்ச்சி அடைஞ்சு அந்த கோட்டை கடந்து உள்ள வராங்களோ அவங்க தான் உண்மையான ரேஞ்சர். அவங்களுக்கு தான் நான் பேட்சையும் கொடுப்பேன். உலகத்திலேயே இந்த ஒரு ட்ரைனிங் தான் ரொம்ப கடுமையான ஒண்ணுன்னு சொல்லிட்டு பயிற்சிகளும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஆர்மியில இருந்த ஆளு. சோ இவனால ஒரு சில பயிற்சிகளை ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியுது. ஒவ்வொரு வாரத்தோட இறுதியிலையும் இந்த தேர்வுகள்ல ஃபெயில்
ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் சோல்ஜர்ஸ காடு மேடுகள்ல ஓட விடுவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இருக்கிறானே, கால்ல சக்கரத்தை கட்டிருப்பான் போல, எல்லாரோடையும் முன்னாடி போயிட்டு இருக்கான். இத பாக்குற நம்பர் 57, யோ சூப்பர்மேன், என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க, உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்கன்னு கலாச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்த பேருமே கேன்டீன்ல சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனிமையிலேயே உட்கார்ந்திருப்பான். இந்த விஷயத்த அங்க உட்கார்ந்திருக்க ஜான்ங்கிற ஒருத்தன் கவனிக்கிறான். கட் பண்ணா சில வாரங்களுக்கு பிறகு துப்பாக்கி சூடு போட்டி நடக்குது. வந்த கமாண்டரும் உங்கள எத்தனை பேர் ஆர்மியில இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஹீரோவோ நான் 10th மவுண்டன்ல இருந்தேன்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் கமாண்டரே அமைதி ஆயிட்டு உன்னோட திறமையை நான் பாக்குறோன்னு ஹீரோவை சுட சொல்லுவாங்க. நினைக்கிறத விட பையன் ரொம்ப டேலண்டா தான் இருக்கான். மறுபடியும் அன்னைக்கு நைட் ஆகுது. கேன்டீன்ல சாப்பிடும் போது டோடாங்கிற புள்ள 57ஆம் நம்பரான பெல்லி கிட்ட, ஏடா நம்ம நடிக்கிற மாதிரியா அந்த ஆளு சும்மா கிடையாதுடா, 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th மவுண்டன்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்துச்சு. அதுல தாலிபன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. கடைசியா உயிர் பிழைச்சது இவனும் இவனோட தம்பியை மட்டும்தான். படுகாயங்களோட தான் தம்பிய தோல் மேல தூக்கிட்டு அமெரிக்க ராணுவத்தோட பேஸ் வரைக்கும் நடந்தே வந்திருக்கான். அதுவும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம். அதனால அவனுக்கு சில்வர் மெடல்லாம் கொடுத்திருக்காங்கப்பா. பில்லி இதை கேட்டு வாயை பழக்கிறான். அதே டைம்ல டிவி நியூஸ்ல நாசாவை சேர்ந்தவங்க அடையாளம் தெரியாத ஒரு வித்தியாசமான சின்ன கோல் பூமியோட சுற்றுப்பாதையில வந்துட்டு இருக்கு, ஆனா அது மூலமா எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்கிற மாதிரி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இதை எதர்ச்சியா இந்த டோனாவோட டீமும் கவனிக்கிறாங்க. அடுத்த சில வாரங்கள் ஆகுது. மறுபடியும் கொஞ்சம் பேரை கழிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு திரும்ப தூங்க நினைக்கும் போது இந்த ஜான் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ தூங்காம மாத்திரைகளை போடுற விஷயத்த கவனிக்கிறான். அடுத்த நாள் காலையில ட்ரெக்கிங் போகும்போது, யாப்பா உன் கையில இருக்க டாட்டூவுக்கான மீனிங் எப்பவுமே பின்வாங்க கூடாதுங்கிறது தானே, ஒரு நிமிஷம் இது எப்படி உனக்கு தெரியும்? இல்லப்பா நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன்னு இந்த பையன் உருட்டி விடுறான். ஹீரோவுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே இவன் எப்பெல்லாம் தூங்க நினைக்கிறானோ அந்த டைம் எல்லாம் தான் தம்பிய பத்தின கனவு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு குழப்பத்தோடயே விடிஞ்சதும் போதும் தண்ணிக்குள்ள தம்பிள்ஸ தூக்கிட்டு நடக்கிறதுக்கான ஒரு போட்டி நடக்குது. ஆரம்பத்துல ஹீரோ நல்லா தான் போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு தன்னோட தம்பிய தோல் மேல தூக்கிட்டு நடந்த விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். இதுல தடுமாறினவன் தன் கட்டுப்பாட்டையும் மீறி தண்ணிக்குள்ள அளவுக்கு அதிகமான நேரம் இருந்து படார்னு மயங்கி போயிட்டான். உடனே மத்தாளுங்க அந்த புயலை காப்பாத்தி சிபிஆர் கொடுக்குறாங்க. நல்ல வேலை அவனுக்கு உயிர் போகல. இதுக்கடையில மறுபடியும் டிவி நியூஸ்ல பூமியோட சுற்றுப்பாதையில வந்த அந்த வித்தியாசமான சிறு கோள் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு சின்ன சின்ன பாகங்களா பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி மறுபடியும் மாத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவை கேப்டன் தனியா கூப்பிட்டு, ஏழை இந்த நீ திறமையான வீரன் தான், அதை நான் மறுக்கல. ஆனா ஒண்ணு, நீ மனசளவுல உன் தம்பி இறந்து போனதால பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு டாக்டர்ஸ் சின்னதா ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நீ அந்த செஷன் எதையுமே அட்டென்ட் பண்ணல. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த இடத்துல உன்னை வச்சிருக்க முடியாது. நீ ரேஞ்சருக்கு தகுதி இல்லாத ஆளு, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்ப. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எந்த ஒரு போட்டியிலையும் தோத்து போகல. அப்படி இருக்கும் போது என்ன வெளியேற்ற முடியாத, நாங்க நினைச்சா முடியும். இந்த பாரு, நீ ஏன் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு வெளியில போயிட்டா அடுத்த முறை வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நாங்களா தூக்குறோம், உன்னால நிரந்தரமா இந்த பக்கம் காலே வைக்க முடியாது. ஏண்டா இவ்வளவு யோசிக்கிறிய? இந்த ரேஞ்சர் வேலை எதுக்காக உனக்கு தேவை? ஒரு நிமிஷம் அமைதியானவன், எனக்கு தேவை இந்த வேலை கிடையாது, அந்த பினிஷிங் லைனை நான் கடந்தாகணும். அது மட்டும் தான் எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு எண்ணம். சரி சார், எனக்கு பரேடுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். கேப்டனுக்கு சம கோவம். யோ டாரஸ், இவனை எப்படியா சமாளிக்கிறது? கவலைப்படாதீங்க, நான் வேலையை பாத்துக்கிறேன்னு மொத்த பேரையும் நிக்க வச்சவன். இந்த பாருங்க 47 37 16ன்னு குறிப்பிட்ட நம்பர்ஸோட நம்ம ஹீரோவோட நம்பரையும் சொல்லுவாங்க. ஆஹா, நம்மள வெளியில அனுப்ப போறாங்களோன்னு ஹீரோ கடுப்பாகும் போது இந்த நம்பர்ஸ்ல இருக்கவங்க மட்டும்தான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, மீதி ஆளுங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு மாத்தி சொல்லுவாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு மன நிம்மதி. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வைக்க போற கடைசி போட்டியை பத்தி சொல்லுவாங்க. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில நாங்க உங்களை தரையிறக்கி விடுவோம். உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கும், ஆனா தோட்டாக்கள் போலியானத. காட்டுக்குள்ள ஒரு ஏர் கிராஃப்ட் விழுந்திருக்கு. அந்த தடயங்கள் எதிரிகளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உள்ள பூந்து அதை மொத்தமா அழிச்சாகணும். முக்கியமா அந்த விமானத்துல இருந்த ஆட்களை கோட்ரே அப்படிங்கிற டீமை சேர்ந்தவங்க ஒரு கிராமத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நீங்க காப்பாத்தி கொண்டு வரணும். இதுல மட்டும் தோத்தீங்க, உங்களால ரேஞ்சர் ஆக முடியாது. அப்புறம் இந்த மிஷனுக்கு உங்களை வழிநடத்த போறத நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அவனை லீடர் ஆகிட்டாங்க. வேண்டான்னு இவனால மறுக்க முடியல. உடனே கேப்டனும், ஏப்பா உண்மையாவே ஹீரோ ஏதாவது சாதிப்பானா? இந்த பாருங்க, வந்திருக்கிறது ரேஞ்சர் போட்டிக்கு, லீடரா இருக்க வேண்டியது அவனோட கடமை. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு 2 சாப்பர் மூலமா ஆர்மி சோல்ஜர்ஸ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப வழியிலேயே ஒரு பெரிய தனியாருக்கு சொந்தமான குவாரி இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான். அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ தரையில இறக்கி விட்டுட்டு சாப்பர்ஸ் அங்க இருந்து கிளம்பிடும். இப்ப இவங்களுக்கான நேரம் மொத்தமா 24 மணி நேரம். அதுக்குள்ள இவங்க அந்த ஏர்கிராப்ட கண்டுபிடிச்சாகணும். உதவிக்காக ரேடியோ, மேப், அப்புறம் 2 பேருக்கிட்ட திசை காட்டக்கூடிய காம்பஸ் இருக்கு. சில மணி நேரங்களுக்கு நிக்காம ஹீரோவும் எல்லாரையும் நடக்க வைக்கிறான். அப்போ ஒரு இடத்துக்கு மேல இருட்டி போகுது, ஓய்வெடுக்கலான்னு மத்தாளுங்க சொல்லுவாங்க. வேற வழி இல்லாத ஹீரோவும் சரி 20 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கிளம்பி ஆகணும். ஏன்னா அந்த காட்ரியோட ஆளுங்க எங்க வேணா பதுங்கி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஹீரோ தான் தூங்காம காவல் காத்து
பார்த்துட்டு இருப்பான். பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஜானும், ஏன்பா உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். எதை பத்தி? என்னோட பர்சனல் பத்தி. இந்த பாரு, உன் கதையெல்லாம் கேட்கிற நிலைமையில நான் இல்லன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்மால பேசிட்டான். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கும் போது சிவி அப்படின்னு ஒரு பேய் படம் வந்துச்சு. கேமரால போட்டோ எடுக்கும் போதெல்லாம் அந்த பேய் தெரியும். ஏன் முக்கியமா ஹீரோவோட கழுத்துக்கு மேல உட்கார்ந்துருக்குங்க. அதெல்லாம் பார்த்து நான் உச்சா போகாத குறை. கண்டிப்பா இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில முதல்ல பார்த்து பயந்த படம் இருக்கு இல்லையா, அது என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். சடனா காட்டுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மயான அமைதி. திடீர்னு வானத்துல ஒரு வித்தியாசமான சிகப்பு வெளிச்சம் மட்டும் மின்னல் வேகத்துல இந்த காட்டு அப்படியே ஒரு உலுக்கிட்டு கிளம்புது. பதறி போன சோல்ஜர்ஸும், எப்பா என்ன இளவிடாது, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை எதிரிகள் தான் நம்மள பயமுறுத்துறாங்களோ? இல்லப்பா, அது வேற ஏதோ ஒண்ணு. ஒருவேளை எரிக்கல்லா கூட இருக்கலாம். அதான் ஆபத்திலேயே, வாங்க கிளம்பலான்னு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. காலையில விடிஞ்சு போகுது. ரேடியோ மூலமா இந்த மாதிரி நாங்க ஏர்கிராப்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம், நாங்க அதை ரெஸ்கியூ பண்ண போறோங்கிறத ஆர்மி கேம்புக்கு இன்ஃபார்ம் பண்ண பாக்குறாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வினோதமான சத்தம் மட்டும் தான் திரும்ப கேக்குதே தவிர ஆர்மி சோல்ஜர்ஸை இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. ஒருவேளை மிஷின் ஜாம் ஆயிருக்கலாம், இல்ல ஆர்மி சோல்ஜர்ஸே இதை ஜாம் பண்ணி வச்சிருக்கலாம். கண்டிப்பா இதுவும் நமக்கான சோதனைகள்ல ஒன்னாதான் இருக்கும்னு காம்பஸ பாக்குறாங்க. அதுவுமே ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. கண்ணாபுனான்னு கிருட்டுன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் மேப் இருக்குல்ல, சோ மூணு பேரா பிரிஞ்சு போங்க. 100 மீட்டர் தூரத்துல தான் ஏர்கிராப்ட் இருக்குன்னு ஒவ்வொரு டீமா பிரியுறாங்க. கெஸ் பண்ண மாதிரியே கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த ஏர்கிராப்டும் இருக்கு. ஜானுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இது? கண்டிப்பா காட்ரியோட டீமை சேர்ந்தவங்க இங்க தானே இருப்பாங்க. நம்மள இந்நேரம் அவங்க அட்டாக் பண்ணிருக்கணுமே. எங்க போயிட்டாங்கன்னு புரியாம பைனாகுலரை வச்செல்லாம் தேடி பாக்குறான். ஆனா ஒரு மண்ணும் கிடைக்கல. அப்பதான் சடனா வானத்துல நிறைய பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கு. இத பார்த்தபடியே ஹீரோ திரும்பும் போது காட்டுக்குள்ள ஒரு கண்ணாடி அப்படியே பிரகாசமா ஜொலிக்குது. என்ன இது? சம்பந்தமே இல்லாம காட்டுக்குள்ள கண்ணாடி இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். ஹீரோ பதுங்கி உள்ள வருவான். பார்த்தா இங்கதான் செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க தேடி வந்த ஏர்கிராப்ட் இருக்குல்ல, அது உண்மையாவே இங்க இருக்கு. இந்த வெளிச்சத்தை தான் நம்ம ஹீரோ பாத்திருப்பான். அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தமே, அது என்னன்னு ஹீரோவுக்கு ஒரு குழப்பம். அப்ப கூட வந்த மத்த சோல்ஜர் பயலுங்க சும்மா இல்லாம எதிரிகள் வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்கிராப்ட் அழிக்கலான்னு இவனுங்க கையில அதை அழிக்கிறதுக்கு மட்டுமே கொஞ்சமா வெடிகுண்டுகளை கொடுத்திருப்பாங்க. அதை சுத்திலும் வச்சு ஏர்கிராப்ட வெடிக்க வைக்கிறானுங்க. சத்தம் கேட்டு தடாலடியா ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கத்துல இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் வச்ச குண்டு இருக்கு இல்லையா, அது வெடிச்சாலும் கூட அந்த ஏர்கிராப்டுக்கு எதுவும் ஆகல. என்னடா இது? வெடிச்ச வேகத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு இந்த பயலுங்கள் லைட்டா கிட்ட போனதும் போதும் அந்த ஏர்கிராப்ட பாருங்களேன், படார்னு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, மனுஷன் மாதிரி 2 கால்ல எழுந்து நிக்குது. சிகப்பு நிறத்துல லைட் அடிக்குது. லேசர் மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில விட்டு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணுது. இது மூலமா நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கிறத ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருச்சு. அதுல மைக்கேல் அப்படிங்கிற ஆள் மேல சடனா சிகப்பு லைட் எரியுது. அடுத்த செகண்டே ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு கன்னு வெளியில வந்து அந்த பயல சுட ஆரம்பிக்குது. தடுமாறி பையன் அங்க இருக்க ஆத்துக்குள்ள விழுந்துட்டான். ஜானுக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய ஆபத்துன்னு. வாங்க முதல்ல தப்பிச்சு போலான்னு அங்க இருந்து ஓட நினைக்கிறானுங்க. கண்ணா பின்னான்னு கிடைக்கிற ஆளுங்க எல்லாரையும் அந்த ஷிப்பு சுட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட டோனாவோட கதையே முடிஞ்சிருக்கும். நல்ல வேலை கரெக்டா ஹீரோ உள்ள வந்ததால அந்த புள்ளைய காப்பாத்திட்டான். திரும்ப சுடலான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க கிட்ட கன் இருக்கு. ஆனா தோட்டாக்கள் உண்மை இல்லையே. அதனால காட்டுக்குள்ள வேகமா ஓடி வரும்போது இவங்க கூட இருந்த மீதி ஆளுங்க இறந்து போயிட்டாங்க. கடைசியில மிஞ்சினது ஒரு 8-9 பேர் மட்டும்தான். ஒரு சின்ன மலையோட உச்சியில நிக்கிறாங்க. எப்பா கீழே பள்ளம்பா, குதிக்க முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே சடனா வானத்துல இருந்த ஒரு சின்னோண்டு கருப்பு பந்து அப்படியே பறந்து இவங்க கால்கிட்ட வந்து விழுது. என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அது படார்னு வெடிக்குது. மொத்த பேரும் சரிஞ்சு பள்ளத்துல விழுறாங்க. அதுல இந்த பில்லி இருக்கால, அவனோட தோள்பட்டையில ஒரு மர குச்சி குத்திருச்சு. அப்புறம் நம்ம ஜான்க்கு ஒரு பக்க காலை உடைஞ்சு போயிடுச்சு. அடிபட்டு கீழே விழுந்த ஹீரோவும் மறுபடியும் கண்ணமுழிக்கும் போது கடந்த கால விஷயங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த ஷிப்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாறையை ஒட்டுனபடி ஒளிஞ்சுப்பாங்க. காயம்பட்ட பில்லிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது இதயத்துக்கு பக்கத்துல அந்த பயலுக்கு காயம்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமான ரத்த போக்கால ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பையன் அங்கேயே இறந்துட்டான். அதுக்கப்புறம் கீழே தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்கும்போது அங்கேயும் பள்ளம் மட்டும்தான் இருக்கு. முதல்ல ஜானோட காயத்துக்கு ஒரு கட்டு போடுவாங்க. ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நம்ம கிட்ட ரேடியோ இருந்துச்சு, அது எங்க? உடனே மிலிட்டரி பேஸ கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஐயோ சார், அது என்கிட்ட இல்ல, நம்பர் 48 கிட்ட இருந்தது. அவன் அந்த ஏர்கிராப்டுக்கு பக்கத்துல தான் நின்னா. சரி அப்படின்னா நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு ஹீரோ வேகமா மேல வந்து பார்க்கும்போது அங்க ஏற்கனவே சோல்ஜர்ஸ் எல்லாம் ரண கொடூரமா இறந்து போயிருக்கானுங்க. பதுங்கி ஒரு வழியா அந்த ஷிப் இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துட்டான். நம்ம
நம்பர் 48 கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கான். இல்ல தம்பி, எந்திரான்னு உசு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பய உடம்புலயுமே அந்த ஷிப்பு ஓட்டையை போட்டு வச்சிருக்கு. பிரச்சனை இது கிடையாது, இவங்கிட்ட இருந்த ரேடியோவும் அதோட சேர்த்தே ஓட்டையா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு முழகல் சத்தம். திரும்பி பார்க்கும்போது காயம்பட்ட சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கான். தட்டு தரு மாதிரி நகர்ந்துட்டு இருக்கான். சரி காப்பாத்தலாமேன்னு கிட்ட போறப்பதான் அந்த ஷிப்போட சத்தம் கேக்குது. இப்பதாங்க அதோட முழு உருவத்தையே காட்டுறாங்க. நல்லா பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான ரோபோ நேரா நடந்த அந்த சோல்ஜர் கிட்ட போனதுமே அவனை ஸ்கேன் பண்ணி ஒரே நொடியில சுட்டு அதே இடத்துல சாகடிச்சிருச்சு. கூடவே தரையை ஸ்கேன் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல அந்த கால் தடங்களை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ இத பார்த்தா சும்மா இருப்பானா? ஆத்தாடி, முதல்ல நம்ம ஆளுங்களை காப்பாத்தணுமேன்னு திரும்ப டீம் கிட்ட வந்தவன், எப்பா அது ஒரு நடக்கக்கூடிய ரோபோன்னு நினைக்கிறேன், நம்மளோட கால் தடங்களை கண்டுபிடிச்சு நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கு, முதல்ல நம்ம தப்பிச்சாகணும். ஆஹா, என்னால முடியாது, கண்டிப்பா இந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க தான் நம்மள வச்சு ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏடா இத்தனை உயிர் போயிருக்கு, கண்டிப்பா அரசாங்கம் இதுக்கெல்லாம் பொறுப்பா இருக்காது. எனக்கு என்னமோ இந்த ஷிப்பு வேற ஏதோ ஒண்ணுன்னு தோணுது. ஒருவேளை எதிரி நாட்டை சேர்ந்ததா இருக்குமோ? அதை யோசிக்கலாம் டைம் இல்ல. கைத்த போட்டு கீழே இறங்குறோம். காட்ரேவோட வில்லேஜுக்கு போறது தானே பிளானு. அங்க கண்டிப்பா ரேடியோ டவர் இருக்கும். அங்க இருந்து நம்ம ஆர்மி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு மொத்த பேரும் கைத்த போட்டு கீழே இறங்குறாங்க. மேல கடைசி ஆள் மட்டும் நம்ம ஜான் இருக்கார் இல்லையா, அவரை கைத்துல கட்டி பொறுமையா இறக்கிட்டு இருப்பான். இதை ஹீரோ கவனிக்கிற டைம்லயே சடனா அவங்க கிட்ட இருக்க காம்பஸ் இருக்குல்ல, அது பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வு, அதாவது அந்த ஷிப் இருக்குல்ல அது இங்க வந்துருச்சு. மொத வேலையா ஜான கீழே இறக்கிட்டு இருந்த சோல்ஜருக்கு ஒரு ஷாட். அவன் கதை முடிஞ்சு கயிறு அறுந்து போனதால ஜானுமே தொப்புன்னு கீழே வந்து விழுந்துட்டான். காயம்பட்ட கால்ல இப்ப எலுமே உடஞ்சு போயிடுச்சு. உசுருக்கு பயந்து நம்ம ஆளுங்க பாறைகளை ஒட்டி உட்கார்ந்து இருப்பானுங்க. அந்த ஷிப் சும்மா இல்ல, மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணும்போது தெரியாதனமா நம்ம ஜானோட கால் மட்டும் லைட்டா அந்த ஸ்கேனர்ல மாட்டிடும். அப்புறம் என்ன, குண்டு மேல குண்டு போட ஆரம்பிக்குது. அடர்ந்த காடு அரக்க பறக்க ஓடுன்னு ஜானையும் தூக்கிட்டு ஓடுவானுங்க. அப்ப அந்த ரோபோவை பாருங்க, ஷிப்புக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான வெடிகுண்டுகளை அப்படியே நம்ம ஆளுங்க போற பாத பக்கமா வீசுது. இதுலயுமே ஒரு 2-3 பேர் இறந்து போயிடுவானுங்க. கடைசியா எஞ்சி இருக்கக்கூடியது வெறும் 6 பேர் மட்டும்தான். ஒரு சின்ன மலைக்கு மேல வந்தவனுங்க. அந்த ஷிப் எந்த பக்கம் போயிட்டு இருக்குன்னு பைனாகுலர் வச்சு தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே மாட்டல. எப்பா என்ன விட்டுருங்க, நான் இந்த விளையாட்டுக்கே வரல, நான் வீட்டுக்கு போறேன். இலைய முட்டா பேசு, நாம இங்க இருந்து போகணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கார் ஆச்சும் தேவை. நான் தான் சொல்றேன்ல, காட்ரேவோட இடத்துக்கு போறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. அந்த ஷிப் எப்ப வேணா நம்மள தேடிக்கிட்டு இங்க வரலாம். சரி பேச்சு நிறுத்துங்க, முதல்ல ஜானோட காயத்துக்கு மருந்து போடணும். பேக செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்த எமர்ஜென்சி ஊசி இருக்குல்ல, அது ஃபுல்லாவே உடஞ்சு போயிருக்கு. இவனை அப்படியே விடவும் முடியாத. சோ வலிச்சாலும் பரவாயில்லன்னு அழுத்தி புடிச்சு காயத்தை கட்டுவானுங்க. கிட்டத்தட்ட ஜான் இதனால மயங்கியே போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பயல ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு பொறுமையா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா குறுக்க ஒரு பெரிய ஆறு இருக்கு. எப்பா இந்த இடத்துல கண்டிப்பா ஆழம் அதிகமா இருக்கும், நாம வேணா தள்ளி போயிட்டு கிடக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இதுதான் சரியான இடம். நம்ம கிட்ட இருக்க கயிறுகளை கொடுங்க, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த ஒரு சின்ன கயிறு பாலத்தை உருவாக்கினா போதும், நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஆனா தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு, அந்த பக்கத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்கும்போது காம்பஸ நம்ம ஆளுங்க கையில கொடுத்துட்டு கைத்தை இடுப்புல கட்டிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆரம்பத்துல நல்லா நீந்தினவன் திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். ஐயோ, ஹீரோ தண்ணியோட அடிச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கும் போது அதான் கிடையாது. தண்ணியோட வேகத்தை சமாளிக்கிறதுக்காக பையன் உள்நீச்சல் போட்டு மறுக்கரைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் வேக வேகமா கைத்தை கட்டி முதல்ல ஜான கயிறோட லாக் பண்ணிட்டு சாமுங்கிற ஒருத்தன் ஆத்த கடக்க ட்ரை பண்ணுவான். அப்ப எதிர்பாராத நேரத்துல ஜான கட்டி இருக்க அந்த பெட் இருக்குல்ல, அதோட கயிறு டக்குன்னு கட்டாயிடும். செங்குத்தா பையன் தொங்கிட்டு இருக்கான். ஐயோ, எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணுமேனு ஹீரோவுமே கயிறை பிடிச்சு வந்துட்டு இருப்பான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில மறுபக்கத்துல கொடுத்துட்டு வந்த காம்பஸ் இருக்குல்ல, அது பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. என்னடான்னு ஒரு கண்ணாடிக்காரன் திரும்பி பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த ஷிப் வந்துருச்சு. ஸ்கேன் பண்ணதும் போதும் படார் படார்னு சுட ஆரம்பிக்குது. இதுல கட்டி இருந்த கயிறும் அறுந்து போகுது. மொத்த பேரும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. ஆனா அந்த ஷிப் விடல, பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கு. தண்ணிக்குள்ள ஸ்கேன் பண்ணி ராக்கெட் லான்ச்சரை விடுது. போதாத குறைக்கு நம்ம ஹீரோவோட கால் அறந்து விழுந்த கயிறோட லாக் ஆயிடுச்சு. விட்டா அந்த ரோபோ காலை வச்சு மிதிச்சிரும் போல. நல்ல வேலை, கடைசி நிமிஷத்துல கைத்த கத்திய வச்சு அறுத்துட்டு தண்ணீரோட வேகம் நம்ம ஆளுங்களுக்கு சாதகமானதால அந்த ஏலியன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா பிரச்சனை முடியல. ஏன்னா இந்த ஆறு ஒரு அருவியில போய் விழுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கீழே விழுந்த ஜான் இன்னும் தண்ணியில மிதந்துட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு அவனை காப்பாத்துறதுக்கு அவன் பெட்ட அப்படியே இருக்குமா பிடிச்சுப்பான். மொத்த பேரும் நீர்வீழ்ச்சியில விழுவாங்க. கிட்டத்தட்ட ஹீரோ மயங்கியே போயிடுவான். இவனை மீதி ஆளுங்க காப்பாத்துறாங்க. மயக்கத்தை விட்டு கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க இவன் அந்த ஜானை பிடிச்சிருந்த பெட் இருக்குல்ல, அதுல இருந்து கையவே எடுக்கிறான். ஆக்சுவலி இவங்களை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது. ஓபனிங் சீன்ல ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான்ல, அதே மைக்கேல் தான் இவங்களை காப்பாத்திருக்கான். ஏலே நீ எப்படா உயிர் பிழைச்ச? எப்பா முதல்ல சுட்டதே என்னத்தானே? நான் தடுமாறி ஆத்துக்குள்ள விழுந்து மயங்கிட்டேன். கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இங்க இருந்தேன். இப்ப மேப்பை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அருவியோட உதவியால நம்ம ஆளுங்க இன்னும் ரொம்ப சீக்கிரமாவே அந்த காட்ரேவோட இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம ஆளுங்க பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காடுகளுக்குள்ள ஒரு சின்ன நரம்பு இருக்க விஷயத்த
கவனிக்கிறாங்க. எப்பா கண்டிப்பா இது அந்த காட்ரேவோட ஆளுங்க தான் வச்சிருப்பாங்க. நாம இதுல காலை வச்சா போதும், தோ மரத்தோட கனெக்ட் ஆயிருக்க ஃபிளார் மேல போய் வெடிச்சு நாம இங்க இருக்கோங்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக செட் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா ஓகே, நாம இதை தொட வேணாம். அப்படி பண்ணா அந்த ஷிப்புக்கு நாம இங்கதான் இருக்கோங்கிறது தெரியும். ரொம்ப சேஃபா நிரம்ப கடந்த காட்ரேவோட வில்லேஜுக்கு வரும்போது அந்த ஒட்டுமொத்த இடமும் கண்ணா பின்னாடி எரிஞ்சு போயிருக்கு. ஒரு பயல கூட காணோம். அப்புறம் இவங்க தேடி வந்த டவர் இருக்கு இல்லையா, அதுவுமே காலி ஆயிடுச்சு. மைக்கேலுக்கு செம கோவம். பாத்தீங்களா, இங்க இருந்த எல்லாரும் தப்பிச்சு போயிட்டானுங்க, நம்மள பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்பதான் டோனா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்த யாரும் தப்பிச்சு போகல, அவங்க எல்லாரும் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவா. ஏன்னா அதுக்கான அடையாளங்களா அங்க நிறைய இறந்து போன உடல்களும் இருக்கு. சடனா ஒரு ஆளோட முனகல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சந்தேகத்துல அங்க இருக்க பலகையை விலைக்கு பார்க்கும் போது இந்த இடத்தோட சார்ஜென்ட் உடம்பு ஃபுல்லா நெருப்பு காயங்களோட உயிருக்கு போராடி கண்ணு முன்னாடியே இறந்து போறாரு. ஹீரோ இத பார்த்தாலும் கூட நமக்கு நேரம் கிடையாது, உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லுவான். அப்ப மைக்கேல் பயலுக்கு செம கோவம். யோ என்னையா பேசிட்டு இருக்க, இந்த பாரு உனக்கு வேணா உணர்ச்சிகளும் அன்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி கிடையாது. உன் தம்பிய தோல் மேல தூக்கிட்டு மிலிட்டரி பேஸ்க்கு போனதால உனக்கு சில்வர் மெடல் கொடுத்தாங்கல்ல, அதனாலதான் நீ சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிற போல. கோவத்துல ஹீரோ அடிக்கலான்னு கிட்ட வருவான். இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டு, உனக்கு என்னடா தெரியும், அந்த மெடல் நான் விரும்பாத ஒண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு என்னோட தம்பிய நான் மிலிட்டரி பேஸ்க்கு கொண்டே போகல. சரியா 100-200 மீட்டர்கள்லயே நான் பேஸ்க்கு வெளியில மயங்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த நேரத்துல என் தம்பி உயிரோட தான் இருந்திருக்கான். ஆனா என்னால அந்த பேஸ்க்கு போக முடியல. என்ன இன்ன வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் தூங்க முடியாம உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மெடல் எனக்கான பரிசு கிடையாது, வெறும் தண்டனை. ஹீரோவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட மத்தாளுங்க வேதனைகளை ஓரம் தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்பலாங்கிற முடிவுக்கு வராங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் இருக்கு. ஆனா பாருங்க, ஒரு மேட்டு மேல ஏறி லாக் ஆயிருக்கு. உடனே வண்டியில இருக்க கேபிளை வச்சு ஒரு மரத்து மேல கட்டி வண்டியவும் நம்ம ஆளுங்க வெளியில எடுத்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது சடனா காட்டுக்குள்ள இருந்த ஒரு பிளார் அப்படியே மேல பறக்குது. ஆஹா பாத்தீங்களா, அந்த ஷிப் நம்மள தேடி இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் லைனை தொட்டிருக்கோம். முதல்ல வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். அப்ப இந்த மொட்டை பையன் சும்மா இல்லாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேம்ப்ல நிறைய புல்லட்ஸ பார்த்தேன், நமக்கு அது தேவைப்படும்னு இவ அதை எடுக்க ஓடுவான் பாருங்க. கரெக்டா நேரத்துக்குன்னு அந்த ரோபோ உள்ள வந்துருச்சு. திபு திபுன்னு பெட்டியை தூக்கிட்டு ஓடி வரான். அதுவும் நேரம் பார்த்து இவனை சுடும் பாருங்க. தொப்புன்னு பையன் அதே இடத்துல காலி ஆயிட்டான். ஆனா இவன் கையில இருந்த புல்லட் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா வண்டிக்குள்ள வந்து விழுந்துரும். வேற வழி இல்லாம உசர காப்பாத்திக்க வண்டியில கிளம்புறாங்க. மைக்கேல் மிஷின் கன்னை வச்சு அந்த ரோபோவை சரமாரியா சுட ஆரம்பிக்கிறான். வண்டியை ஓட்டக்கூடியது டோனா. அந்த ஷிப்பும் சும்மா கிடையாது, விடாம சுட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இது ஒரு டேங்கர் லாரி மாதிரி, சோ ஓரளவுக்கு தாக்குதல தாங்குது. ஆனா அதுவே அந்த ஷிப்பை பாருங்க, என்னதான் சுடுங்க, ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. துரத்தி வந்தது சடனா பாதியிலேயே ஸ்டாப் ஆகுது. எப்பா அது நம்மள விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்னு டோனா சொன்னதும் போதும் சடனா ஷோல்டருக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான வெடிகுண்டுகளை நம்ம ஆளுங்க போற பாதையில வீசுது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் வண்டியை திருப்பி கடைசியில காட்டுக்குள்ள இறக்கிட்டா. ஆனா நல்ல வேலை, வண்டி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. டோனாவுக்கு சந்தோஷம் தாங்கல. எப்பா அந்த ஷிப்பை காணோம்பா, ஒருவேளை அது நம்மள விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இவ இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்க மலைகளுக்கு மேல நம்ம ஆளுங்க இந்த வழியா தான் வரப்போறாங்கிறத கெஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த ஷிப்பு வெயிட்டிங்ல நிக்குது. வணக்கண்டா மாப்பிள்ள வானத்துல இருந்துன்னு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு தன்னோட நெஞ்சு பகுதியில இருந்த ஒரு வித்தியாசமான பீம் பவரை வச்சு நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணும். வண்டியை மாத்தி மாத்தி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இந்த மைக்கேல் இருக்கா இல்லையா, அவன் கண்ணை வச்சு சைட்ல சுடும்போது இவனோட ஒரு கையை காலி பண்ணிடுச்சு. சில நிமிஷங்களுக்கு பிறகு மைக்கேல் சம்பவ இடத்திலேயே காலி ஆயிடுவான். வண்டிக்குள்ள வச்சிருந்த ஜான் இருக்கார்ல, அவர் அப்படியே பெட்டோட சரிக்கிட்டு போவாரு. ஹீரோ அந்த பெட்டை பிடிச்சு இழுக்க பாக்குறான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல கை நலிபிடிச்சு தாங்கிட்ட இருந்த கடைசி குண்டை வச்சு ஹீரோ அங்க இருக்க பாறைகளை பார்த்து சுடும்போது எக்கச்சக்கமான கற்கள் அப்படியே சரிஞ்சு அந்த ரோபோ மேலேயே விழ ஆரம்பிக்குது. இத பார்த்ததுமே ஹீரோவும் டோனா வண்டியை ஸ்டாப் பண்ணு, அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், என்னடி நான் பேசிட்டே இருக்கேன் அமைதியா இருக்கேன்னு லைட்டா எட்டி பார்த்தா டோனா ஆல்ரெடி குண்டடிப்பட்டு சொர்க்கத்துக்கு பயப்புள்ள பாசிங்ல போயிட்டு இருக்கா. இவ இறந்து போனதால வண்டி கட்டுப்பாட்டை இழந்து குறுக்க இருந்த ஒரு பாறை மேலேயே குத்தி அலேக்கா கவுருது. மறுபடியும் கடந்த கால விஷயங்களை நினைச்சு பார்த்த படார்னு ஹீரோ கண்ண முடிக்கிறான். வண்டிக்குள்ள இருந்த மொத்த பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுவும் சாதாரணமா கிடையாது, ட்ரக் வெடிச்சதால நெருப்புல மாட்டி எரிஞ்சே போயிட்டானுங்க. தான் கூட இருந்த எல்லாத்தையும் அந்த மெஷின் அழிச்சிருச்சு. என்ன கோவத்துல விழுந்த அந்த பாறைகள் மேல ஏறி நிப்பான். ஆனா பாருங்க, உள்ள அந்த ஷிப்பை காணோம். அதுக்கு பதிலா அதோட சின்ன உடல் பாகங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா அந்த மிஷின் அதுக்குள்ள எங்க போச்சுன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு மலைக்கு மேல அந்த மிஷின் உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னலை வானத்தை பார்த்து யாருக்கும் அனுப்புது. அதே டைம்ல நம்மளோட ஜான் இருக்கார்ல, அந்த மனுஷன் இன்னும் சாகல, உயிர் இருக்கு. உடனே பெட்டோட இழுத்துக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்துல சிக்னலை அனுப்பிட்டு அந்த ஷிப் மறுபடியும் நம்ம ஆளுங்களை தேட ஆரம்பிக்குது. அப்ப கொடுமைக்குன்னு பயங்கரமான மழை வேற. ஒரு காட்டோட சரிவுல ஹீரோ ஏற நினைக்கும் போது இந்த மலையாலேயே இவன் எத்தனை முறை ஏறினாலும் சரி திரும்ப திரும்ப சறுக்கி கீழே வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடியே ஹீரோவோட காலையும் காயம் பட்டிருக்கும்ல, சோ பையன் டயர்ல அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். என்ன மனுஷரு, என்னால இதுக்கு மேலையும் முடியும்னு தோணல. அப்பதான் சிரிச்சுக்கிட்டே ஜானோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒன்ன மாதிரியே
ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய இன்னொருத்தனை பார்த்தேன். என் கூட ஃபைட்டர் ஜெட்ல அவனும் பிராக்டிஸ் பண்ணான். அப்புறம் ஒன்ன மாதிரி அவனுமே ஒரு டாட்டூ போட்டிருந்தான். ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா என்னோட தம்பி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் அடிக்கடி நானும் என் அண்ணனும் ரேஞ்சராக போறோம்னு பேசிட்டே இருப்பான். உண்மையை சொல்ல போனா உன் தம்பி இறந்து போன அதே நாள்ல நான் ஒரு வார்ல காயம் பட்டிருந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் மயக்கத்தை விட்டு கண்ணு முழிச்சேன். நீ எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துட்ட. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னால முடியலன்னு பின்வாங்கல. ஆமா, அது உண்மைதான். ஆனா நான் இப்ப தோத்து போயிட்டேன்ல. என்னால இதுக்கு மேலேயும் ஓட முடியாத. இல்ல, உன்னால முடியும். ஏன்னா நாம அதுக்கான பயிற்சிக்காக தான் இங்க வந்தோம். நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு ரேஞ்சர். எந்த சூழ்நிலையிலையும் நாம இதுல இருந்து பின்வாங்க கூடாது. இந்த மாதிரி மோட்டிவேஷனா பேசும்போது சடனா ஹீரோவோட கண்ணுக்கு அந்த ரோபோவும் தெரியுது. தொலை தூரத்துல ஒரு வித்தியாசமான டவரும் தெரியுது. ஆக்சுவலா நம்ம ஆளுங்க சாப்பர்ல வரும்போது ஒரு கல் குவாரிய பாத்துருப்பாங்கல்ல, அதோட டவர் தான் இது. அப்ப சடனா புஷ்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கும்போது அந்த ரோபோ இருக்கு இல்லையா, அதோட மேல் பகுதி அடிக்கடி ஓபன் ஆகுது. காத்து அப்படியே உள்வாங்கி வெளியில விடுது. ஓஹோ, அப்படின்னா இது சுவாசிக்குதா? நல்லதா போச்சு. ஏ ஜான், நீ இந்த இடத்துலயே பாதுகாப்பாரு. என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்குன்னு பதுங்கி பதுங்கி ஹீரோ ஒரு வழியா குவாரிக்கு வந்துட்டான். அங்க இருக்க ஷெட்டோட கதவை திறக்கும் போது ஜல்லி கற்களை தள்ளுறதுக்காக ஒரு பெரிய ட்ரக் இருக்கும் இல்லையா, அந்த வண்டி சாவியோட நிக்குது. அப்புறம் மத்த அறைகளை செக் பண்ணும்போது ஆக்சுவலா இது ஒரு குவாரியாச்சே, அதனால எக்கச்சக்க வெடிமருந்துகளும் இருக்கு. பக்கத்திலேயே இந்த இடத்த கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸும் இருக்கு. ஒரு பெரிய மிஷின்ல ஜல்லி கற்கள் கொட்டுறதுக்காக ஒரு ரிமோட் இருக்கும். அதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுப்பான். இந்த பக்கத்துல அந்த ரோபோ இருக்குல்ல, கால் தடங்களை கண்டுபிடிச்சு இங்க வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஜானை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க போதோன்னு நினைக்கும் போது அப்பதான் சடனா அந்த கல் குவாரியில இருக்க ஹீரோ வேணும்னே வானத்துல ஒரு பிளார் அடிச்சு விடுவான். இத பார்த்ததுமே அந்த ரோபோ நேரா குவாரிக்கு வருது. ஒரு பாறைக்கு மேல அடிக்கும் போது அங்க அதுக்கே தெரியாம நம்ம ஹீரோ ஏற்கனவே வெடிகுண்டுகளை வச்சிருப்பான். படார்னு வெடிச்ச வேகத்துக்கு அடிபட்டு அது அப்படியே தொப்புன்னு கீழே விழும். ஏலே மாப்ள, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லன்னு ஆக்குறேன் பாருன்னு ட்ரக் எடுத்துக்கிட்டு படு வேகத்துல ஹீரோ அந்த ரோபோ பக்கமா வருவான். இதுவும் பதிலுக்கு சுடும். ஆனா நம்ம ஆளு மண்ணல கூடிய கப்பை வச்சு தடுத்துடுவான். நேரா வந்து இடிச்ச வேகத்துக்கு அது அப்படியே செவுத்தோட லாக் ஆயிடுச்சு. அதுவும் எங்க ஜல்லி கற்கள்லாம் கொட்டும் இல்லையா, அந்த மிஷினுக்கு கீழே. இவன் பட்டனை ஆன் பண்ணதும் போதும் இந்த மிஷின் அடிக்கடி மேல ஓபன் பண்ணும் இல்லையா, காத்த உள்வாங்கிறதுக்காக. கரெக்டா அதுல ஜல்லிக்கல் கொட்டும் போது அந்த மிஷினால ஒழுங்கா ஒர்க் ஆகவே முடியல. ஆனா அதுவுமே சும்மா கிடையாதுங்க. எப்படியாச்சும் இவன் பிடியில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு முதுகுல இருக்க ராக்கெட் ஆன் பண்ணி விடும். வேகம் அதிகமானதால ஹீரோவோட வண்டியை பின்னாடி தள்ளிட்டு நெஞ்சு பகுதியை திறந்து பீமை வச்சு அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது மறுபடியும் ஹீரோ வண்டியை வச்சு அதே இடத்துல ஏத்துறான். ஆனா இந்த முறை மையப்பகுதி ஓபனா இருக்கும் போதே நம்மால அட்டாக் பண்ணிருப்பால, சோ அதனால நகரவே முடியல. மேல இருந்து ஜல்லிக்கற்களை கரெக்டா அதோட தலையை பார்த்து கொட்டும் போது ஒழுங்கா அதால சுவாசிக்க முடியல. அந்த ஒட்டுமொத்த ஷிப்புமே ஹீட் ஆக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னா அது செவன்னு செவந்து போச்சு. கடைசியில கண்ட்ரோலை இழந்து கண்ணா பின்னான்னு வெடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வேளை நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே வண்டியை விட்டு இறங்கிட்டான். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்மால பெருமிச்சு விடும்போது நான் போனா போயிட்டு போறேன், ஏன் கூட நீயும் வான்னு அந்த ரோபோ பையன் உள்ள இருந்த வெடிகுண்டுகளை மொத்தமா தரையில உருட்டி விட்டான். அடங்கொப்பா மவன, உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்கன்னு திடுன்னு அந்த குவாரியை விட்டு ஹீரோ தெரிச்சு ஓட அந்த ஒட்டுமொத்த இடமும் சின்னாபனமா வெடிக்குது. ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கதையோட ஆரம்பத்துல காயம்பட்ட தன்னோட தம்பிய காப்பாத்துறதுக்காக ஹீரோ எப்படி நடந்தானோ அதே மாதிரி பல மைல்கள் கடந்த காயம்பட்ட ஜானை தூக்கிட்டு ஒரு வழியா மிலிட்டரி பேஸ்கே வந்துட்டான். அங்க இருக்கக்கூடிய பினிஷிங் லைனையும் தாண்டிட்டான். கேப்டனுக்கு ஒரு நிமிஷம் ஹீரோவை பார்த்து செம ஷாக்கு. என்னாச்சு, நீ மட்டும் தான் உயிர் பிழைச்சியா? இவன் ஆமான்னு சொன்னதும் போதும், இந்த பாரு, விண்வெளியில இருந்த ஒரு வித்தியாசமான பொருள் பூமியில வந்து விழுந்திருக்கு. அதுதான் அந்த எந்திரங்களா உருமாறி இருக்கு. அப்படின்னா இன்னும் அதுங்க எத்தனை இருக்கு? ஆக்சுவலா வானத்துல இருந்த அந்த சின்ன கோள் நிறைய பாகங்களா உடைஞ்சு உலகத்தோட எல்லா மூலைகள்லயும் பரவி இருக்கு. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம மனிதர்களையும் நகரங்களையும் அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. வேற்று கிரக வாசிகளுக்கும் நமக்கும் மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அதுக்காக தான் எல்லாரும் தயாராயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோவோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு கமாண்டர் இவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாம உன்னால எப்படி அந்த ஷிப்பை அழிக்க முடிஞ்சது? சார், அந்த மிஷினோட மேல் பகுதியில காத்த உள்வாங்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு. அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டா போதும். உள்ள காத்தும் போக முடியாம வெளியிலயும் காத்த விட முடியாம அது ஃபுல்லா ஜாம் ஆயிட்டு அதிகப்படியான வெப்பத்தை வெளிப்படுத்துறதால அது மொத்தமாவே அழிஞ்சு போயிடுது. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டியப்பா. உன்னால கோடிக்கணக்கான மக்கள் உயிரை காப்பாத்த போறோம். ஏ பசங்களா, மத்த ராணுவத்துக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கன்னு ரேடியோ மூலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ அந்த ரேஞ்சர் பேஜுக்காக தான் கஷ்டப்பட்டு இருப்பான்ல, அதையும் இந்த கேப்டன் தன்னோட கையாலேயே ஹீரோவுக்கு ஒட்டி விடுவாரு.
இத பார்த்ததுமே இவனுக்கு ஆனந்த கண்ணீர். ஏன்னா தம்பியோட ஆசையை நிறைவேற்றிட்டான்ல. நடக்க போற போர்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. இவ்வளவு நாளா பேசாம இருந்த ஹீரோவை கேப்டன் போயிட்டு 2 வாரத்தை நல்லா பேசு, சோல்ஜர்ஸ்க்கு தைரியம் வரும்னு சொல்லுவாரு. அப்பதான் ஹீரோவும், இந்த பாருங்க, உங்களுக்குள்ள பயம் இருக்கும், கண்டிப்பா உடம்புல நடுக்கம் கூட இருக்கும், நமக்கு பிடிச்சமான நிறைய பேரை நம்ம இழந்திருப்போம். ஆனா ஒரு விஷயத்த மறக்காதீங்க, எத்தனை முறை குண்டடிப்பட்டு கீழே விழுந்தாலும் சரி, முதல் வரிசையில நாம மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக சண்டை போடணும். ஏன்னா நாம தான் ரேஞ்சர்ஸ். மொத்த பேரும் இதை கேட்டு மோட்டிவேஷன் ஆயிட்ட விமானங்கள் மூலமா நகரங்களுக்குள்ள இருக்க அந்த வித்தியாசமான ஷிப்பை அழிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. இவ்ளோ நாளா வெறும் சோல்ஜரா மட்டுமே இருந்த ஹீரோ முதல் முறையா ரேஞ்சரா களத்துல இறங்கி சண்டை போட போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணாம நம்ம எதையுமே முடிவெடுக்க கூடாது. சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.